இந்தியன் ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பாஸ்தா தாறுமாறான ரெசிபிங்க. பாஸ்தா அன்ஹெல்த்தின்னு சொல்கிறவங்க பார்க்காதீங்க, சாப்பிடாதீங்க. நாங்கள் எப்பயாவது சாப்பிட்டுட்டு போகிறோம், விட்டுருங்களேன். பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். தவால எண்ணெய், பட்டர், தூளை கட் பண்ண 10 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாயை வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியும் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜ்ஜஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதும் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் இன்னும் நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கேன். அது என்னன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பாஸ்தா வேக வச்ச தண்ணி 1/2 கப் உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு சாசி ஆனதும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவை உள்ள சேர்த்து பரட்ட வேண்டியதுதான். நீங்க முட்டைகோஸ் சேர்க்கறதா இருந்தா கடைசியா இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரன்ச்சியா நல்லா இருக்கும். அதோட கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுல நான் பன்னீரும் துருவி சேர்த்துக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா அதையும் கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சூப்பர் சாசியா இருக்கும். அதோட நம்ம இந்தியன் டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏத்த மாதிரி இர்ரெசிஸ்டிபிள் டேஸ்ட்ல இருக்கும். சீஸ் நான் இறக்கிறதுக்கு முன்னாடி கிரேட் பண்ணிக்கிறேன். நீங்க சர்வ் பண்ணும்போது மறுபடியும் கிரேட் பண்ணிக்கோங்க. ஆனா ஃபைனலி 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸியா ஒரு ஃபினிஷிங் டச் செம்மையா இருக்கும். பாஸ்தாலேயே இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரைஸ் பாஸ்தா விற்குது, வீட் பாஸ்தா விற்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்தி வெர்ஷனில் செஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்லி நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி